நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். இன்றோட விவாதம்னா நம்ம இப்ப ஃபுல்லா ஒரு அரசியல் தான் விவாதமாவே இருக்கு. இன்னைக்கு இருக்க செய்திலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதை நம்புறது எதை நம்ப முடியலன்னே தெரியல. திரு பாஸ்கர் அவர்களே, செய்திகள் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லயும் ஒரு வித்தியாசமான மேட்ரு ஒன்னாதான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி போடுறது, ஒரு செய்தியில வருது அப்படின்னா அதிர்ச்சி, கரூர்ல அதிர்ச்சி, உள்ள போய் பார்த்தா அந்த மேட்டர் இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். இன்னைக்கு என்ன முக்கியமான, அதாவது இன்னைக்கு என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இருக்காருல்ல. விஜய் இருக்காரா? என்ன அசால்ட்டா இருக்காருன்றீங்க? அவரு தாங்க வரப்போற தேர்தல்ல மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்காங்க. வரப்போற தேர்தல் 2000 சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலான கூட்டணி 3வது கூட்டணியா அமையுன்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. என்ன, அவரை பத்தி என்ன செய்தி? அதான் சொல்றேன். அவர் இப்ப எதுவுமே வெளியே வராம இருக்காரு. மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க, என்னடா வெளியே பயந்துட்டாரு அப்படின்ட்டு பாதி பேர் சொல்றாங்க. பாதி பேர் இப்ப இப்ப யூடியூப்ல, இந்த இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல எல்லாம் இப்ப அதிகமா அவரோட இது இல்ல, ஓட்டு போடுறீங்களா அப்படின்ற ஒரு வாக்கு மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. சரி, இப்ப மும்முனை போட்டி அவர் 3வது அணியா உருவாகலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அப்படியா? ஆமா, அது உண்மைதான். புதிய கூட்டணி அமையலாம் என்று அமமுகவோட பொதுச் செயலாளர் தினகரன் சாரும் சொல்லியிருக்காரு. ஸோ சில பல தலைவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க. விஜய் நோக்கி அரசியல் நகர்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கண்டிப்பான முறையில் 3வது கூட்டணி அமைந்தால் திமுகவிற்கு அதிமுகவிற்கும் என்ன பண்றதுன்ற ஒரு ஏன்னா ஓட்ட ஃபுல்லா பிரிச்சிருவாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு நம்ம எடப்பாடி திமுக என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக பிரச்சார கூட்டத்தில் சரி தாவேகா கொடிகள் அடையங்க நீங்க வேற அது கரூர் நாமக்கல் குமாரபாளையத்துல நேற்று எடப்பாடி திமுக பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது இங்க இருந்த சில பேர் கூட்டத்துல தாவேகா கொடி தூக்கி பறக்க விட்டு உடனே அவர் எடப்பாடி திமுக பழனிசாமி பிள்ளையார் சொல்லி இட்டனர் அப்படின்ற மாதிரி கூட்டணிக்கு அச்சாரம் போடப்பட்டது பாத்தீங்களா, தாவேகா கொடி பறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி, எழுதி கொடுத்த மாதிரி பேசியிருக்காரு. ஒருவேளை அவரு கொடியை இவங்களே கொடுத்து தூக்கி இருக்கலாமா? அதைத்தான் சொல்றாங்க. அதாவது அது எப்படிங்க ஒரு கட்சி, பெரிய கட்சி வரக்கூடிய ஒரு கட்சி, அந்த கொடியை அவங்க தொண்டர்கள் எப்படிங்க காட்டுவாங்க எந்த ஒரு இது இல்லாம? ஸோ இவங்களே செட்டப் பண்ணி ரெடி பண்ணி எடப்பாடி பழனிசாமியோட டீம், அதை சொல்லுவாங்க ஐடி டீம் ஒண்ணு இருக்காங்க. ஆமா, ஐடி இருக்கு. அது என்ன எழுதினாலும் அதெல்லாம் நீங்க பாத்து வச்சுக்கீங்களேன், உண்மையிலே பணம் கொடுத்தா என்ன வேணா எழுதுவாங்க. அதாவது என்னமோ ஒளி விளக்கேவா பழனிசாமி ஒளி விளக்கே நேரம் கடுமை. மேல லைட் போட்டதுனால கூட ஒளி விளக்கு வந்திருக்கலாம்ல. ஆமா ஆமா, எங்க ஒளி விளக்கு, அங்க காசு கொடுத்து கூட்டத்துக்கு முக்கிய கூட்டுதான் பாட்டுறாங்க. அதுவும் தேடுற மாதிரி தெரியல. இல்ல, மக்களுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்கறதுனால மக்களும் கொஞ்சம் புத்துணர்வா இருப்பாங்கல்ல. அது 200, 300, 500 ஏறிக்கிட்டு தான் இருக்கு. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆமா, சாயந்தரம் நேரம் ஃப்ரீயா இருக்கவங்க ஆமா ஆமா. அதாவது தாவேகா கொடி காட்டினதுன்றது அவர் ஒரு புறம் கொடியை காட்டின உடனே சில வசனங்கள் பேசியிருக்காரு. பிள்ளையார் சொல்லி இட்டனர், பிள்ளையார் சொல்லி ஊன்னு இருக்கும். ஊதானாப்ப கரெக்டா தான் போட்டிருக்காங்க. தொலைவே அது ஊதானா? ஆமா, அதான் ஊதான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஊதான். நேத்து அப்பா இருக்காருல்ல, ஆமா, அவினாசி பாளையத்துல சரி இந்த 10 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்கல்ல ஒரு பாலம். ஆமாங்க ஆமாங்க. அதாவது ரொம்ப உண்மையில முக்கியமான ஒண்ணுங்க. யாரு இதுல போட்டது அந்த பாலம்? இத பத்தி பேசி ஆகணுங்க. கிட்டத்தட்ட அந்த பாலம் 10 கிலோமீட்டர் பாலம், சரிங்களா? கிட்டத்தட்ட 1791 கோடி செலவுல கவர்மெண்ட் இது பண்ணிருக்கு. அதுக்கு நம்ம அப்பா ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வச்சிருக்காரு. அதாவது தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பேசுற திராவிட. ஆமா, ஜிடி நாயுடு இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செந்தமிழன் சீமான் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஒரு படி மேல போய் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் சீமான் கரெக்டா பேசுறாரு. அதாவது
கரெக்டா அந்த விஷயங்களை கேள்வி கேட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, சென்னை நந்தனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் சாலைன்னு ஒண்ணு இருந்துச்சு, சரிங்களா? அது என்ன பண்ணிட்டாங்க இப்ப ரீசெண்டா, முத்துராமலிங்கனார் அப்படின்னு போட்டு சாலையை மாத்திட்டாங்க. ஏன்னா ஜாதி பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாலத்துல ஜிடி நாயுடு கம்யூனிட்டி தூக்கி வச்சு இது பண்றாரு. அதே மாதிரி அவரு சொல்றாரு, அந்த ஏரியால இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் வ.உ. சிதம்பரனார், கொடிகாத்த குமரன், அப்புறம் பல்லடம் பொன்னுச்சாமி, இவங்கெல்லாம் இங்க இருந்து மொழிபெயர்த்தியாளர்கள், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்களாம் தமிழுக்காக போறோம். அவங்க பேரை சூட்டாம ஜிடி நாயுடு ஆங்கிலத்தில் பேரு சூட்டி ஜாதியையும் உள்ள வளர்த்து விடுறாரு. தமிழ்னு சொல்லிட்டு தமிழருக்கு எதிரான செயலை ஈடுபட்டு இருக்காரு அப்பான்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார் நம்ம சீமானன். அது முற்றிலும் மரியாதைக்கத்தக்கது. தமிழ் வாழ்க, தமிழ் எப்பவுமே வாழ்கதான். அது எவன் நினைச்சாலும் அழிக்க முடியாது. இவங்கதான் தூக்கி நிக்கிறாங்க எல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இடதுசாரி கூட்டமைப்புக்கு பிளவு. ஓகே, இடதுசாரிகள் இருக்கா தமிழ்நாட்டுல? திமுகன்ற ஒரு கட்சி இருக்கவே அதுவும் இருக்கும். அதாவது அந்த நேரத்துல, அதாவது 1960 45 அந்த டைமிங்ல வந்து இருந்தவங்க முக்கியமான தலைவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் வந்து நல்லபடியா தான் ஆட்சியை வந்து கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இருக்க தலைவர்கள் வந்து கூட்டணி ஒருத்தர் வந்து பின்னாடி போவோம் அப்படின்ற இடத்துலதான் இருக்காங்க. நிழல் தேடி அலையிறாங்க, நிழல்ல வாழ்றாங்கன்னு சொல்லலாம். அதாவது நீங்க சொல்றது சரி. என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்க இடதுசாரிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எப்பவுமே வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் பொதுவான பிரச்சனைகளுக்கு ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. ரீசெண்டா இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர், மாநில தலைவர் வந்து வீரபாண்டியன், அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த சக வழக்கறிஞர் அந்த செருப்பு இது பண்ண இஷ்யூ எடுத்துட்டு போய் தமிழ்நாடு போராட்டம் நடத்துறாரு. சோ அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துக்கல. பாத்துக்கங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அழைப்பு விடலையா, ஏன்னு தெரியல. அதாவது ரெண்டுமே இடதுசாரி கட்சிகள். இதுல இன்னொரு இடதுசாரி ஃபார்வர்ட் பிளாக் தமிழ்நாடு, அதுவும் இடதுசாரி கட்சி தான். ஆனா இந்த ரெண்டு இடதுசாரிகள், இந்தியன் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் சரி, எந்த ஒரு பொதுவான பிரச்சனைக்கு ரெண்டு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. சோ இந்த இதுக்கு அவங்க கலந்துக்கல. ஆனா காசா போர்னு ஒண்ணு நடந்து, காசா போர் அது சம்பந்தமா ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் நடந்துச்சு. அதுல அவங்களும் இல்ல. ஆனா அதுல முதல்வர் கலந்துகிட்டாரு, சரிங்களா? அவர் சண்முகம், அவர் தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர், கலந்துகிட்டாரு. என்ன முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சரா? இல்ல அவெல்லாம் கிடையாது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இடதுசாரிகளும் பிளவு ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா, ஒரு நியூஸ் பரவுது. இதுல என்ன உண்மைதானே அது? அதாவது எப்படி சொல்றது, தேர்தல் வரும்போது கூட்டணி கட்சிகள் சீட்டு கேட்கறக்கா சில டிராமா பண்ணுங்க. அது இது ஒரு நாடகம் தான். விருதுநகர் தொகுதி இருக்குல்ல, ஆமா, இப்ப காங்கிரஸ் வசம் இருக்கு. ஆமா, சிட்டிங் எம்எல்ஏ திமுக சேர்ந்த சீனிவாசன்றவர் என்ன சொல்றாருன்னா, கடும் அதிருப்தியில இருக்காரு. ஆமாங்க, அது ஒரு வேற அது என்ன சொல்றது, அதாவது இந்த இது நம்ம சிங்கமுத்து ஒரு காமெடி பேசுவாரு. சிங்கமுத்து வந்து விவேக் சார் வந்து பேட்டி எடுப்பார். அரசியல்வாதி சிங்கமுத்தா இருப்பாரு, விவேக் சார் விட்டுப்பார். அப்ப வந்து கும்பகோணம் தீவிரத்தை பத்தி கேள்வி கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த சிங்கமுத்து சார் வந்து, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு அப்படின்ற மாதிரி. நேற்று வந்து சிவகாசி மதுரை தெற்க வந்து அப்பா 1-1 அந்த மீட்டிங்ல வந்து இந்த வட்டம் திமுக ஒதுக்கிடுவோம், மதுரை வந்து பேசணும். மதுரை தெற்கும் சிவகாசியும் தற்போது மதிமுகவுக்கும் காங்கிரஸ் வசம் இருக்கு, சரிங்களா? இப்ப என்ன இங்க இதாகி போச்சுன்னா, சிவகாசியில வந்து இந்த வட்டம் காங்கிரஸ் எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ நிற்பாருன்னா தோத்து போவாங்கன்ற ஒரு சர்வே போயிருக்கு அப்பா கிட்ட. அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, சோ அப்ப அங்க இருக்க காங்கிரஸ், சிவகாசி காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா, அவரும் விருதுநகர் தொகுதியை கேட்பாரு அப்படின்றதுக்காக விருதுநகர்ல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அதாவது விருதுநகர்ல வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி காங்கிரஸ் ஒதுக்கலான்ற ஒரு யூகத்துல போயிட்டு நம்ம சீனிவாசன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு மாநிலத்தோட காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் தூக்கி கட்சியில இணைச்சிட்டாப்ல, திமுக தலைமை இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா, காங்கிரஸ் அங்க வீக்கா இருக்கு. இப்ப நீங்க கூட்டணின்னு சொல்றீங்க, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியோட தான் இருக்கு. எதற்காக காங்கிரஸ்ல இருக்கவங்க வந்து திமுக இணைகிறாங்க, என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த விஷயத்தை என்ன ப்ரொஜெக்ட், அப்பாக்கு சீனிவாசன் அவர்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாரு, அப்ப என்ன காட்டுறாருன்னா, அங்க காங்கிரஸ் வீக்கா இருக்கு, சோ திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டினா அப்பா கொஞ்சம் ரைட்டு, அப்ப மறுபடியும் திமுக நிப்பாட்டலாம், கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? சோ அந்த விஷயத்துக்காக அந்த மாதிரி செய்யறாருன்னு அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கலாம். பட் இருந்தாலும் எது எப்படியோ
வலுவா எதிர்கட்சி கிட்ட அமைச்சு வச்சுங்க, எல்லாத்துக்கும் கூப்புதான். தமிழகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தளபதி விஜய்க்கு ஆதரவு இருக்கோ அது மாதிரி கேரளாவிலயும் இருக்கும் பாரு. ஆமா, இப்ப கேரளால போய் கூட்டம் போட்டிருக்காரு. கூட்டம் போட்டிருக்காரு. இப்ப வந்து காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் கேரளா என்ன பண்ணுதுன்னா, இந்த இளைஞர்கள் ஓட்டை சரி தன் வசப்படுத்தி கொள்ளலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுல இருக்கு. அதாவது டிவிக்கே அந்த ஒரு ஐடியா போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஜய்க்கு மலையாளம் அறியுமோன்னு தெரியல, மலையாளம் தெரியும் இல்ல, அறியும் நன்னா பறையும் தெரியும். ஓகே அப்பனா தப்பு கிடையாது. மொழி யார் பேசினாலும் அந்த மாவட்டத்துல, இப்ப மு.க. ஸ்டாலின் அப்பா கூட பீகார்ல போயிட்டு பல பாசம் பேசிட்டாரு. பீகார்ல போய் பேசினாரு, தமிழ் தான் பேசினாரு. இல்ல இவரு எனக்கு தெரிஞ்சு, அதாவது இதை கேளுங்க, பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் நம்ம லோக்சபா தலைவர் ராகுல்ஜி தலைமையில பீகார்ல அந்த ஓட்டுல வாக்காளர் பட்டியல குளறுபடி நடந்திருக்குன்னு தேர்தல் கமிஷனுக்கு எதிராக ஏதோ சம்திங் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. பிற மாநில கூட்டணி கட்சிகள் தலைவரெல்லாம் கூப்பிட்டு அங்கே போய் அப்பா வந்து தமிழ்ல தான் பேசினாரு. சரிங்களா? பீகார்ல ஒருத்தர் கூட ஹிந்தி தமிழ் தெரியாது. இவருக்கு தெரியாதுல்ல, ராகுல்ஜிக்கே தமிழ் தெரியாது. அதான் சொல்றேன் பாஸ்கர் அவர்களே, இவருக்கு மத்த பாஷை தெரியாதுல்ல. அது உண்மைதான். நீங்க முதல்வரை குறைச்சு இடப்படக்கூடாது. முதல்வர் வந்து அவருக்கு வந்து தமிழ் 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 நல்லா நன்கு தெரிஞ்சா போதும், டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிறாங்க. தெரியாத இடத்துல போய் தமிழ் பேசுறாருன்னா அது நமக்கு ஒரு இதான விஷயம் இல்லையா? அது உண்மைதாங்க. இப்ப இங்க பிஜேபி கூட்டம் போட்டாங்கன்னா ஒரு பிஜேபி தலைவர் வந்து பேசும்போது ஹச்ராஜா சைட்ல இருந்து சைடு வாய்ஸ் கொடுக்கறது இல்லையா, அமித்ஷா பேசும்போது அந்த மாதிரி அங்கே யாராவது சைடு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால ஒன்றும் அது நமக்கு தெரியாம இருந்திருக்கு. ஆமா, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்பா இவன் தமிழ்ல இது எதுக்கு இதை பேசணும், அதாவது மொழி எங்கு நன்கு தெரிந்தாலும் அங்க போய் நம்மளோட ஒரு மாஸ் பெயர் இருக்கும்போது அதை பயன்படுத்தி ஓட்டா மாத்தலாம். அது விஜய்க்கு அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, என்னன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து அங்க சிலைய வச்சிருக்காங்க அவருக்கு. பரவாயில்ல. எதுவுமே செய்யலாட்டி ஏதாவது பேப்பர்ல வரணும்ன்றதுக்காக இந்த உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சரி, வாயிலடிங்க துணை முதல்வர் சொல்லியிருக்காரு. சரி, எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் சரி திமுக வெற்றி பெற முடியாது. ஆமா, அதாவது என்ன சொல்றது, மைக்கும் கரண்ட்டும் அன்இன்டரப்டா வந்துச்சுன்னா, அதாவது மைக் பேசும்போது கரண்ட் டிஸ்டர்ப் ஆகாம வந்துச்சுன்னா என்ன வேணா பேசலாம். மீடியாக்களும் ஒரு துணை முதல்வராக இருக்கின்ற ஒரு பட்சத்துல அவர் பேசுறத வந்து அப்பா ஃபர்ஸ்ட் பக்கம், அடுத்த பக்கம் மகன் பேசுறத போடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. மைக்க பிடிச்சா என்ன வேணா பேசலாம். என்ன சொல்லியிருக்காரு, இதாவது பரவாயில்ல, இன்னொருத்தவரெல்லாம் வெற்றி பெற முடியாது. அதாவது இவங்களோட கூட்டணி தான் வந்து வெற்றி பெறுமா. இவங்க கூட்டணிகளே பல பிரச்சனைகள் இருக்கு பாஸ்கர் அவர்களே. அதான் இப்ப கூட பேசணும், இடதுசாரி பிளவு இருக்கு, காங்கிரஸுமே ஒரு பிளவில் இருக்கு. காங்கிரஸ் கண்டிப்பா, காங்கிரஸ் ஆமா, இந்த கூட்டணி செலவு, இந்த கட்சி இது சீட்டை மாத்தி கொடுக்கறதா பேச்சுவார்த்தை ஒரு கூட்டணி செலவு. ஆமா ஆமா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இவங்க நாங்க வெற்றி பெற முடியாது, தனியா நின்று ஜெயிச்சு பாக்குற மாதிரி பேசுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். மைக்கும் பவரும் மீடியாவும் இருந்துச்சுன்னா என்ன வேணா, நீங்க 50 இருந்துச்சு என்ன வேணா பேசலாம். மக்கள் தான் தீர்மானிப்பாங்க அது வந்து வெற்றி கூட்டணியா வெற்று கூட்டணியான்னு. தலைவர் முன்னாள் அதிமுக அமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் இருக்காருல்ல. ஆமா, வந்துட்டார், லைன் கொண்டாரா. ரைட் தேர்தல்ல முன்னாள் முதல்வர் ஆக்சுவலா ரொம்ப பாவமான மனிதருங்க. அதாவது என்ன சொல்றது, அவரை நினைத்து வருதா பாஜக கண்டுக்கல தலைவரை, அதாவது ஓபிஎஸ் அவர்களை பாஜக கண்டுக்கல. சோ அதாவது ரோசமான ஆளு வெளியில வந்துட்டாரு. அதாவது தன்மானம் உள்ள தமிழர், மரத்தமிழன் அல்லவா, எனக்கு நீங்க என்ன மதிக்க நானும் மதிக்க மாட்டேன் கூட்டணி வெளியில வந்துட்டாரு. என்ன எதுவும் கோர்ட்டில் ஆஜர்படுத்து என்ன வேற எதுமா ஒண்ணும் கிடையாது. சரி, லோக்சபா தேர்தல் நீங்க அதே என்ன கேக்குறீங்க. அதாவது இந்தியன் முஸ்லீம் லீக், இந்தியன் முஸ்லீம் கட்சி பேர் என்னன்னு தெரியல, இந்தியன் முஸ்லீம் லீக் அந்த மாதிரி வரும், இடையில ஒன்று பேர் வரும். திமுக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த கட்சிக்கு ஒதுக்குச்சு நவாஸ் கனி அப்படின்னு. திருப்பரங்குன்றம் நவாஸ் கனி, நம்ம திருப்பரங்குன்றத்துல போய் பிரச்சனை பண்ணாப்ல அந்த நவாஸ் கனி தான் எம்பியா இருக்காரு. அந்த ரிசல்ட் கிட்டத்தட்ட 1,60,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டார் நவாஸ் கனி. அதை எதிர்த்து ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. என்னன்னா, இது வந்து இவர் முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கல,
இந்த வெற்றி செல்லாது, இவர் வந்து ஊழல் வழக்குகளுக்கு சம்பந்தப்பட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காரு அந்த வெற்றியை எதிர்த்து. அதாவது அந்த தேர்தல் நடக்கும் சமயத்தில் வேட்பாளர்கள் தங்களை பற்றிய ஒரு உங்களுக்கு எவ்வளவு மூவபிள் அசெட் நகரும் ஆராசத்துக்களை பத்தி அதெல்லாம் சப்மிட் பண்ணும், அது பொய் சொல்லியிருக்காருன்ற மாதிரி வழக்கு போட்டிருக்காரு. அங்க பாருங்க, அங்க நீதிபதி சொல்லியிருக்காரு, நீ சப்மிட் பண்ணல குறைபாடு இருக்கு, 2 வாரம் சேர்ந்து மறுபடியும் ரீசப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க நீதிபதி. அதுதான் மேட்ரு. அதாவது தாவேகா ரைட்டு, தமிழக வெற்றி கழகம் சரி கொடி பறக்கிறது, விஜயுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பகல் கனவு காண்கிறார். அதானே பேசுறேன். செல்வ பெருந்தொகை கேட்டிருக்காரு அவரா, அவர் கூட்டணியில வருவாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாரு அவர். அதுதான் எல்லாமே அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள இது பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு படி மேல போய் நல்ல வேலை பிஜேபி கொடி பறக்கலன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் டீம்ல கொடி பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரோட்ல போகும்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும், மாறி மாறி கொடி பறந்துட்டே இருக்கும். அப்ப எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அர்த்தமா? இது ஏதோ சும்மா அந்த தகவலுக்கு ஏற்கனவே அந்த ஆளு வந்து டிஎம்கேட பிரஜைன்னு பேசிக்கிறாங்க. இவர் வேற ஏதாவது இடத்துல காவடி பண்ணிக்கிட்டு. இதுல வந்து நீங்க நல்லா பாருங்களேன் அரசியல, இப்ப எல்லாருடைய குதிரையும் ரேஸுக்கு போற அந்த டிவிக்கே, அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மேல மட்டும்தான் பின்னாடி பாய்ந்து சென்று போகிறது. ஆமா, அது ஓரளவு உண்மைதான். அதுதான் ஜெயிக்கிற குதிரை மேல பாரு, ஜெயிக்கிற குதிரை மேல பணம் கட்டணும்ல, அப்பதான் நமக்கு பலன். ஆமா ஆமா, அந்த மாதிரி கட்டுது. இன்னொன்னு சொல்ல போனா விஜயோட கூட்டணி தரமா அமைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திமுக கூட்டணி கட்சிகள் விலகி விஜயோட சேர்ந்துருவாங்க. ஏன்னா விஜய் வந்து நல்ல கொள்கை பிடிப்புல சில விஷயங்கள் நல்ல தரமா இருக்கிறாரு. ஸோ அவர் எதிர்க்கிறது திராவிட கட்சிகளையும் கம்ப்ளீட்டா எதிர்க்கிறாரு. இது போக பிஜேபியும் எதிர்க்கிறாரு. இதுக்கு மாதிரி காட்டிக்கிறாருன்னு சொல்றாங்க. அதாவது உண்மைதான். எப்படின்னீங்கன்னா நீங்க இப்ப தலைவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இப்ப மோடிஜி அமித்ஷாவெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பார்த்துட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. பார்க்கல, போன்ல பேசியிருக்காரு. அமித்ஷா அவர்களும் ராகுல் அவர்களும் விஜயோட போன்ல பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கிடையாது. அது அவங்க கூட சொன்னாங்க, இவர் அதை பத்தி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல விஜய் அவர்கள். சோ அது உண்மைதான். அதாவது ஒரு பக்கத்து கைதுன்னு சொல்லி இப்ப கைது நடவடிக்கை எடுக்கல. திமுக அரசு அஞ்சுகிறதுன்னு தான் சொல்லல. கரூர் மாவட்ட செயலாளர் பேர் என்னமோ அவரை கைது பண்ணலாம், ரைட்டு. இப்ப நீங்க அல்லு அர்ஜுன் விஜய் எடுத்துக்கீங்க. அல்லு அர்ஜுன் தெலுங்குல மிகப்பெரிய ஸ்டார். அவரோட ஒரு ஒரு ப்ரொமோஷன்ல ஒரு நபர் கூட்ட நெரிசல் இறந்து போறாரு. ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணிட்டு வெளில வந்தாங்க, சரிங்களா? ஏன்னா அதே மாதிரி விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம். அப்பா வந்து நிதானமா செயல்பட்டு எங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டோம்னா இருக்கு கொஞ்சம் மொத்தமா சிம்பத்தி ஓட்டு போயிரும்ன்ற மாதிரி கணக்கு பண்ணி எதுவும் முடிவெடுக்காம இருக்காரான்னு தெரியல. அதாவது ஒரு கடுக்கு மட்டும் சுதாரிச்சுக்கிட்டாரு சொல்றீங்க. தெரியல சுதாரிக்கிறாரா இல்ல டீலிங் எதுவும் பேசிட்டு இருக்காரான்னு தெரியல. ஆமா, அடுத்து என்ன இன்றைய வந்து சுவாரஸ்யம் அவ்வளவுதானா? பரவாயில்ல, சரி. நாளை இதை விட நல்ல செய்திகளை மக்களுக்கு வழங்குற நாங்க ரெடியா இருக்கோம். எங்களுக்கு சேனலை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு நியூஸ் போடுறதுக்காக தான் எங்க டீம் இருக்கு. வைபர் வாய்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், நமஸ்தே.